வெல்கம் டு சேனல். வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சென்சார் அப்படின்னா என்ன, சென்சார்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அண்ட் சென்சார்ஸை பத்தி இன்னும் டீட்டெயிலா என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பவே கண்ணை கட்டுது. கைஸ், சென்சார் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம வந்து சென்ஸ் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு அவுட்புட்டா, அதாவது ஒரு ஹியூமன் ரீடபிள் சிக்னலா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஹேரு, கேஸு, மோஷனு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு விஷயம் வந்து டிடெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு அவுட்புட்டா நமக்கு வந்து கொடுக்கணும். அதாவது அது வந்து ஒரு சிக்னல் நமக்கு வந்து வரணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றது தான் சென்சார். சென்சார்ல பொறுத்தவரையும் நிறைய டைப் ஆஃப் சென்சார்ஸ் இருக்கு. அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சென்சார்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிவ் சென்சார்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஆக்டிவ் சென்சார்ஸை பொறுத்தவரையும் ஆக்டிவ் சென்சார்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து ஒர்க் ஆகும். பாசிவ் சென்சார்ஸ் நீங்க கொடுக்குற வேலையை அது அப்படியே செய்யும், எக்ஸ்டர்னலா எதுவும் வந்து கேட்காது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் சென்சார்ஸ் அண்ட் டிஜிட்டல் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனலாக் சென்சார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டினியூஸா உங்களுக்கு தேவைப்படுற சிக்னல்ஸை வந்து அவுட்புட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் பாசிவ் சென்சார், அதாவது டிஜிட்டல் சென்சார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுக்குற அந்த ஒரு சென்சார்ஸை அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட் சிக்னல்ஸா நமக்கு வந்து அவுட்புட்டா நமக்கு வந்து வெளியே கொடுக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிற சென்சார்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சென்சார்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் இது பண்றதுக்காக ஹியூமிடிட்டி சென்சார்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்காக டெம்பரேச்சர் சென்சார்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டை இது பண்றதுக்காக சவுண்ட் சென்சார், இந்த மாதிரியான அதுக்கப்புறம் சவுண்டை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ்னு நிறைய டைப் ஆஃப் சென்சார்ஸ் வந்து இங்க நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம கையில யூஸ் பண்ணுறது ஸ்மார்ட் வாட்ச், இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நமக்கு வந்து பல்ஸ் ரேட் சென்சாரு, ஸோ அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் சென்சார்ஸ் கம்பைன் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொடுப்பாங்க. ஏன்னா அதுல நிறைய டைப் ஆஃப் ஹெல்த் டிவைசஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சென்சார்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் டிவைசஸ், அதுக்கப்புறம் ஹோம் ஆட்டோமேஷன், இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து பயன்படுத்தும். முக்கியமாக ரோபோட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் சென்சார்ஸை பொறுத்தவரை அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சென்சார்ஸை பொறுத்தவரையும் இப்போ நீங்க வந்து எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வாங்கி அது ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்தோம் அப்படின்னா அதில் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டு இருக்கும். ஐஆர் சென்சர் இங்கே எடுத்தாலும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க சொல்ல ஒன்று வந்து அப்சர்வ், அதாவது ஒன்று வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம், அதை டிரான்ஸ்மிட் பண்ணி இன்னொரு மூலியமா அதை ரிசீவ் பண்ணி நம்ம வந்து சிக்னல் வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கோ இல்லை கம்ப்யூட்டருக்கோ நம்ம வந்து அனுப்புறோம். பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து காமனா மோஸ்ட் ஆஃப் சென்சார்ஸ் இதுதான் வந்து பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் யூஸ் பண்ண சொல்ல நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் அக்யூரேட்டா இருக்கும். ரொம்ப அக்யூரேட்டா இல்லை அப்படின்னாலுமே ஓரளவுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 2 அக்யூரேஷன்ல நமக்கு அது வந்து ஒரு ஆக்டிவா இருக்கும். அதே இந்த மாதிரி எல்லாம் இருக்க சொல்ல நம்ம இந்த மாதிரி சென்சார்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சென்சாரை பத்தி இன்னும் டீடைல்ஸா இல்ல நிறைய டைப் ஆஃப் சென்சார்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னதுமா, அந்த ஒரு சென்சாரை பத்தி உங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னா என்ன சென்சார் வேணும் அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, signing off, Praveen Kumar.